தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. குமரி நெல்லையில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ வெப்பம் சார்ந்த என்னென்ன எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது? நிச்சயமா அபிநயா, சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வெப்பம் தொடர்பாகவும் மழை தொடர்பாகவும் முன்னெச்சரிக்கையானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த 5 தினங்களில் தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய வெப்பநிலையில எந்த விதமான மாற்றமும் இருக்காது, ஒரு பெரிய மாற்றம் இருக்காது என்ற ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்த 3 தினங்களுக்கு வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலையாக 3 டிகிரியிலிருந்து 4 டிகிரி வரை கூடக்கூடும். இயல்பை விட இது அதிகமாக இருக்கும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு வட தமிழ்நாட்டு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது வட தமிழ்நாடு இல்லாமல் மற்ற மாவட்ட பகுதிகளில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மழையை பொறுத்தளவிற்கு தென் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பெய்யப்படும். மற்ற பகுதிகளெல்லாம் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டமாகத்தான் காணப்படும். இருப்பினும் வெப்பநிலையானது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும். அதாவது சென்னையிலும் சதம் விளாசுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 37.7 டிகிரி செல்சியஸ் என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமாக பார்க்கப்படுகிறது. எனவே சென்னையிலும் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் வீசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் 7 இடங்களில் 40 டிகிரிக்கும் மேல் 40 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் அதிகமான வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் 42 டிகிரி செல்சியஸ் ஆனது பதிவாகி இருக்கிறது. திருப்பத்தூரில் 41.4 டிகிரி செல்சியஸ், தர்மபுரியில் 41 டிகிரி செல்சியஸ் என அதிகபட்சமாக ஈரோடு, திருப்பத்தூர், தர்மபுரியில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அபிநயம், வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.